இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ஒன்று திங்க் பண்ணுறோம். நம்மளோட மைண்டில் வந்து இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு விஷயம் இம்ப்ரிண்ட் ஆகுது அப்படின்னா அது 100% ஷுவராக வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும். இந்த மொத்த யூனிவர்ஸும் வந்து அதை கான்ஸ்பயர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த மைண்ட் அப்படிங்கிறது ஒரு லேண்டு மாதிரி, ஒரு ஃபர்டைல் லேண்டு மாதிரி. அதாவது இப்போ ஒரு லேண்டில் வந்து ஒரு மா விதை போட்டோம் அப்படின்னா மரம் வரும், மாம்பழம் தான் வருமே தவிர ஒரு கொய்யாப்பழம் வராது. அதே மாதிரி நம்ம என்ன மாதிரி தாட்ஸ் போடுறோமோ அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து அந்த ஃபர்டைல் லேண்டில் என்ன மாதிரி சீட்ஸ் போடுறோமோ அதுக்கேற்ற ரிசல்ட்ஸ் தான் கிடைக்கும். அதனால நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து எப்போவுமே கான்ஷியஸாக இருங்க. ஏன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும். எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? காலைல எந்திரிப்பீங்க, எந்திச்ச உடனே ஏதாச்சும் ஒரு விஷயம் கெட்டதாக நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு எல்லாமே நெகட்டிவாக நடந்துட்டே வரும். அன்னைக்கு ஒரு பாதி நாள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்துட்டே இருக்கும். ஏன் கேட்டிங்க அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் என்ன எனர்ஜியில் இருக்கீங்களோ, நீங்கள் என்ன ஃப்ரீக்வன்சியில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வைப்ரேஷன், அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஸோ என்னோட பேர் அரவிந்தன் சக்கரவர்த்தி. நான் ஒரு பேஷன் டு பிராண்ட் எக்ஸ்பர்ட், லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் லா ஆஃப் அட்ராக்ஷன், பிஸ்னஸ், மைண்ட் செட், மோட்டிவேஷன், லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரியான கான்டென்ட்ஸ் பார்க்கலாம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆனால் அதே மாதிரி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. ஸோ இந்த மைண்டை பொறுத்த வரைக்கும் மைண்டில் வந்து 4 டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்கும். அதாவது பீட்டா லெவல், ஆல்ஃபா லெவல், தீட்டா லெவல் அண்ட் டெல்டா லெவல். ஓகேங்களா? இந்த மேனிஃபெஸ்டேஷன் அதாவது சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து ஃபீட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா லெவலில் நம்மளால் ஃபீட் பண்ண முடியும். அதாவது இந்த பீட்டா அப்படிங்கிறது நார்மலாக நம்ம கான்சியஸாக இருக்கிற லெவல். அதாவது கண்ணை முடிச்சு நம்ம பேசுகிறப்போ இந்த 5 சென்ஸை யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா பீட்டா லெவல். அதே இது ஆல்ஃபா லெவல் அப்படிங்கிறது நம்ம முழிச்சும் இருக்க மாட்டோம், தூங்கவும் மாட்டோம். அது வந்து ஒரு ஸ்லீப்பி ஸ்டேட், தூக்கலக்கத்தில் இருப்போம். அதுதான் வந்து ஆல்ஃபா ஸ்டேட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தீட்டா ஸ்டேட். தீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க, ஸ்லீப்பி ஸ்டேட். அதுக்கப்புறம் டெல்டா அப்படிங்கிறது டீப் ஸ்லீப், ஹிப்னோடைஸ் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்ஃபா ஸ்டேட்டில் இருக்கிறப்போ, அதாவது பாதி கான்ஷியஸாக இருப்போம் அண்ட் பாதி தூங்குறப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்மளால் ஃபீட் பண்ண முடியும், செல்ஃப் டாக் பண்ண முடியும். எனக்கு வந்து இது வேணும், எனக்கு வந்து இது இருக்குது ஆல்ரெடி, அந்த மாதிரி நீங்கள் செல்ஃப் டாக் பண்ணுறப்போ அந்த விஷயம் வந்து உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் இம்ப்ரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா 2 விஷயம். இந்த ஆல்ஃபா லெவலுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இது ஒரு ஆக்டிவிட்டி. நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வந்து உங்களோட ஃபோக்கஸ் வந்து இங்கே வைங்க. கண்ணை மூட்டிட்டு உங்கள் 2 கண்ணையும் மேலே கொண்டு வந்துருக்கு, உள்ளே மேலே கொண்டு வாங்க. எங்கே அப்படின்னா இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 100லேருந்து 0 வரைக்கும் ரிவர்ஸில் கவுண்ட் பண்ணணும். 100, 99, 98 அப்படியே வந்து 0 வரைக்கும் வாங்க. அதை நீங்கள் பண்ணி முடிக்கிறப்பே வந்து உங்களுக்கு அது ஃபீல் ஆகும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து தூக்கம் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் போகிறப்போ அந்த ஸ்டேட் ரீச் ஆகிறப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அது உங்களுக்கு ஆல்ரெடி கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்கள். ஒரு ட்ரீம் பைக் வேணும், ட்ரீம் கார் வேணும், இல்லை ட்ரீம் ஹவுஸ் வேணும் அப்படின்னா இது எனக்கு ஆல்ரெடி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு துல்லியமாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கூஸ் பம்ப்ஸ் வரணும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இதுதான் வேணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறப்போ அது வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போ இந்த ஆல்ஃபா ஸ்டேட் போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100லேருந்து 0 வரைக்கும் உங்கள் கண்ணை மூடிட்டு இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டேட் வரப்போ வந்து எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் தூங்கிடுங்க. அதுக்கப்புறம் காலைல எஞ்ச உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப அந்த ஆக்டிவிட்டி பண்ணலாம். 100 to 0 இங்கே ஃபோக்கஸ் வச்சு. ஸோ இதை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த கோல் வந்து உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து ஃபீட் ஆகுது. சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு விஷயம் இம்ப்ரெஸ் ஆச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக எக்ஸ்பிரஸ் ஆகியே தீரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு போனஸ் டிப். அதாவது பிரம்ம முகூர்த்தம் சொல்லிட்டு ஒரு டைம் இருக்குது. அதாவது 3:30லேருந்து 3:50 ஒரு 4 வர டைம் தான். ரொம்ப அக்யூரேட்டாக சொன்னால் 3:50. அப்போது 3:30லேருந்து 3:50 பார்த்தீங்கன்னா அந்த டைம் தான் பிரம்ம முகூர்த்தம். இந்த டைமில் வந்து எந்திரிச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் மெடிடேட் பண்ணி கேட்கணும். ஏன் அப்படின்னா அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமாக இருக்கும், எல்லாருமே மோஸ்ட் தூங்கிட்டு இருப்பாங்க. அண்ட் வந்து நம்ம அந்த டைமில் எந்திரிச்சு கான்ஷியஸாக நம்ம என்ன வேணும்னு திங்க் பண்ணுறப்போ நம்ம தாட்ஸ் சென்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான விஷயம் வந்து அதுக்கான ரிசல்ட்ஸை வந்து யூனிவர்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப தூங்கிடலாம். பட் அந்த டைமில் எந்திரிச்சு உங்களுக்கு என்ன வேணும் திங்க் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது. ஓகேங்களா?
ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதுக்கான ரிசல்ட்ஸை வந்து திரும்ப இந்த வீடியோக்கு வந்து உங்களுக்கு கிடச்சதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வந்து கமெண்ட்டில் வந்து போடுங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு சின்ன சம்மரி என்ன அப்படின்னா 4 லெவல்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கு. ஆல்ஃபா, பீட்டா, தீட்டா அண்ட் டெல்டா. ஸோ நம்ம வந்து ஆல்ஃபா யூஸ் பண்ணுறோம், அதாவது பாதி தூங்குற ஸ்டேட் அண்ட் பாதி முடிச்சிருக்கிற ஸ்டேட். ஸோ ஏன் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து நம்ம ஃபீட் பண்ண முடியும், இதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் மிச்ச வேலையை வந்து நீங்கள் தூங்குறப்ப நடக்கும். அந்த கைண்ட் ஆஃப் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தூங்குறப்ப நடக்கும். அண்ட் இது மூலமாக நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது. ஸோ அதனால் வந்து அது 100% மேனிஃபெஸ்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறது. ஆனால் அதே மாதிரி இந்த ஆல்ஃபா ஸ்டேட் போகிறது. 100லேருந்து 0 வரைக்கும் கவுண்ட் பண்ணுற பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு போகிறோம். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து லைக் நைட்டும் பண்ணுறோம் அண்ட் மார்னிங்கும் பண்ணுறோம். அண்ட் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்தம் டைமில் பண்ணுறப்போ நமக்கு வந்து ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக மேனிஃபெஸ்டேஷன் நடக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்டுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.